பஞ்ச பைரவர் தலம் என்று அழைக்கக்கூடிய மற்றும் ஜடாமுடியுடன் ஆதி பராசக்திக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த தலம் மற்றும் 2 சனீஸ்வரர்களை கொண்டுள்ள ஒரு நவகிரக சன்னதி. இப்படிப்பட்ட பல அதிசயங்களும் அற்புதமும் நிறைந்த ஒரே திருக்கோயிலான ஆவூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள பசுபதீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வணக்க மக்களே, நான் உங்கள் சார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் சொல்கிறதான், வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு போங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே எடுத்து செல்ல ஒரு உற்சாகப்படுத்தும், வேற ஒன்றும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்தலத்தின் மூலவர் பசுபதீஸ்வரர் அல்லது அஸ்வந்தநாதர் அல்லது ஆவூருடையார். தாயார் யாருன்னு கேட்டிங்கன்னா மங்களாம்பிகை மற்றும் பங்கஜவல்லி. தலவிருட்சம் அரச மரம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், காமதேனு தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் மற்றும் பொய்கையாறு. இது திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலம். அதே மாதிரி இது காவேரி தென்கரையில் 21வது தலமாக விளங்குகிறது. சரி, இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. பூலோகத்துக்கு வந்த பராசக்தி தவம் செய்வதற்காக இங்கே தங்கினாங்க. அப்போது இந்த இடம் வனமாக காட்சியளித்தது. வனம்னா காடாக காட்சியளித்தது. அந்த வனத்திற்கு வந்த தேவர்கள் மரம், செடி, கொடிகளாக மாறி ஆதி பராசக்தியை வழிபட்டு வந்தனர். பராசக்தியின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் ஜடாமுடியுடன் காட்சி தந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. எனவே இத்தல இறைவனுக்கு கவர்தீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த வனத்தின் பெருமையை காமதேனுவின் கன்றான பட்டி என்ற பசு உணர்ந்தது. எனவே பட்டி என்ற பசு ஒரு லிங்கம் அமைத்து தனது பாலால் அபிஷேகம் செய்தது. அதற்கு காட்சியளித்த சிவனிடம் அந்த தலத்திலேயே நிரந்தரமாக தங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டது. பசுவின் ஆசைக்கு இணங்க சிவபெருமானும் இத்தலத்தில் நிரந்தரமாக தங்குகிறார். எனவே பசு வழிபட்ட தலமானதால் இறைவனுக்கு பசுபதீஸ்வரர் என பெயர் ஏற்பட்டது. ஒரு சமயம் வசிஷ்டர் காமதேனுக்கு சாபம் கொடுத்துறாரு. இந்த சாபம் நீங்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் காமதேனு பிரமனை நாடுறாங்க. அதுக்கு பிரமன் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட சாபம் நீங்கணும்னா இத்தலத்தில் உள்ள பசுபதீஸ்வரை நீ வணங்கினால் உன் சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காமதேனும் இங்குள்ள இறைவனை வழிபட்டு அவருடைய சாபம் நீங்கியதாக புராணங்கள் சொல்கிறது. இதான் இந்த கோயிலோட தல வரலாறு. இத்தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஆவூர் அப்படிங்கிறது ஊரோட பெயர். கோவில் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா பசுபதீஸ்வரம். இத்தலம் மாடா கோயிலாக சோழர்களால் கட்டப்பட்டது. இவ்வூருக்கு அசுவந்தவனம் என்றும் இறைவன் விளங்கும் விமானம் அழகிய மலை உச்சியை கொண்டுள்ளதால் மணிகூடம் என்றும் வழங்கப்படுகிறது. அதாவது இங்குள்ள இறைவன் மலையின் உச்சியில் இருப்பது போன்று அழகிய கோபுரம் கொண்டு தனித்து விளங்குகிறார். 23 படிக்கட்டு ஏறி தான் அங்குள்ள இறைவன் நம்ம பார்க்கவும் முடியும். அதே மாதிரி திருக்கயிலாய மலையிலிருந்து வாயு தேவனால் கொண்டு வரப்பட்ட 2 மலை துண்டுகளில் ஒன்று நல்லூரிலும் இன்னொன்று இவ்வூரிலும் தங்கியதாக கூறப்படுகிறது. பிரம்மன், சப்தரிஷிகள், கணங்கள், தேவர்கள், இயக்கர்கள், கந்தவர்கள், இந்திரன், சூரியன், நவகிரகங்கள், திருமால், தசரதர் முதலியோர் வழிபட்ட அருள் பெற்ற தலம். சமத்துவஜன் என்னும் அரசன் பிரம்ம தீர்த்தத்தில் மூழ்கி குட்டநோய் நீங்க பெற்ற தலம். இத்தலத்தில் உள்ள முருகனை பார்த்தீங்கன்னா வில்லேந்திய வேலனாக காட்சியளிக்கிறார். சங்க காலத்தில் இவ்வூர்
மிக சிறப்புடையதாக விளங்குகிறது. ஆவூர் கிழார், ஆவூர் மூலங்கிழார், பெருந்தலை சாத்தனார் முதலிய பெரும் புலவர்கள் இந்த ஊரில் பிறந்தாங்க என்பது சான்றாக விளங்குகிறது. இதை இந்த கோயிலோட தல பெருமை. இத்தலத்தின் சிறப்பு என்னன்னு பார்ப்போம். இங்குள்ள மூலவர் பசுபதீஸ்வரர் சுயம்புலிங்க வடிவில் வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இத்தலத்தில் 5 பைரவர்கள் சிவனை நோக்கி நின்ற கோலத்தில் அருளுகின்றனர். எனவே இத்தலம் பஞ்ச பைரவர் தலம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் 2 தாயார் இருப்பாங்க, மங்களாம்பிகை மற்றும் பங்கஜவல்லி. மங்களாம்பிகை குளத்திலிருந்து எடுத்து பிரதிஷ்டை செய்ததாகவும், பங்கஜவல்லி மிகவும் பழமையானது என்றும் கூறப்படுகிறது. தேவாரத்தில் பங்கைய மங்கை விரும்பும் ஆவூர் என்று வருகிறது. ஆனால் இங்கு சிறப்பு மங்களாம்பிகை சன்னதிக்கே. அதே மாதிரி இங்குள்ள நவகிரக சன்னதியில் பார்த்தீங்கன்னா 2 சனீஸ்வரர் காட்சி கொடுப்பார். இதான் இந்த கோயிலோட சிறப்பு. இத்தலத்தின் பிரார்த்தனை என்னன்னு பார்ப்போம் வாங்க. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இங்குள்ள பைரவர்களுக்கு நெய் தீபம் ஏற்றி இங்குள்ள இறைவனை வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். அதே மாதிரி திருமணத்தடை இருக்கிறவங்க இங்குள்ள இறைவனை வழிபட்டுட்டு போனீங்கன்னா திருமணத்தடை நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி கல்வியில் மேம்பட இங்குள்ள தாயாரை வழிபட்டால் கண்டிப்பாக கல்வியில் முன்னேற்றம் அடையும் என்பது எவ்வித சந்தேகமும் இல்லை. இதான் இந்த கோயிலோட பிரார்த்தனை. இந்த கோயில் திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு எப்படி வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்திலிருந்து பட்டீஸ்வரம், கோவிந்தங்குடி, ஆவூர் வழியாக வரலாம். 2வது வளைங்கமான் போய் அங்கிருந்து நேராக ஆவூர் வரலாம். இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம், மார்கழி திருவாதிரை, இதான் இந்த கோயிலோட திருவிழாக்கள். இக்கோயிலோட அமைப்பை பற்றி பார்ப்போம் வாங்க. 5 நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக இக்கோயிலானது காட்சியளிக்கும். அந்த 5 நிலை ராஜகோபுரத்தை நீங்கள் கடந்து போனீங்கன்னா கொடிமர விநாயகர் சின்னதாக இருக்கும். அந்த கொடிமர விநாயகருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு விநாயகர் சின்னதாக இருக்கும். 2 விநாயகர் கொடிமர விநாயகராக காட்சி அளிப்பார். அதுக்கடுத்து கடந்து போனீங்கன்னா பலிபீடம் இருக்கும். அதுக்கடுத்து நந்தி மண்டபம், அதுக்கு அடுத்து தான் கொடிமரம் இருக்கும். அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா காமதேனு சிவலிங்கத்தை வழிபட்ட ஒரு சிற்பங்கள் இருக்கும். அதை கடந்து நீங்கள் 23 படிகள் ஏறினீங்கன்னா மூலவர் சன்னதிக்கு நீங்கள் போகலாம். அப்படி படி ஏறிக்கிட்டே இருக்கும் பொழுது இடதுபுறம் பார்த்தீங்கன்னா சோமேஸ்கந்தர் சன்னதி தனியாக இருக்கும். மேலே படி ஏறி போனோன்னே திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சிலைகள் இருக்கும். அதை தொடர்ந்து விநாயகர் இருப்பார். அதுக்குள்ளே போனீங்கன்னா வலதுபுறமாக 5 பைரவர்கள் நின்ற கோலத்தில் கம்பீரமாக காட்சி கொடுப்பாங்க. இடதுபுறம் பார்த்தீங்கன்னா தசரதர் வழிபட்ட ஒரு சிற்பங்கள் இருக்கும். அதே இடத்துல தாயார் மங்களாம்பிகை, பங்கஜவல்லி இருப்பாங்க. அதை கடந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி துவாரபாலர்களாக விநாயகரும் சுப்பிரமணியரும் இருப்பாங்க. அதை கடந்து உள்ளே போனீங்கன்னா மூலவர் பசுபதீஸ்வரர் நீங்கள் பார்க்கலாம். பசுபதீஸ்வரர் சன்னதியை நீங்கள் சுற்றி மேலேயே பார்த்தீங்கன்னா மலையின் உச்சியின் மேல் அமைந்திருக்கும் இந்த கோயில் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் மூலவர் சன்னதி. அந்த சன்னதியை சுற்றி வரும்பொழுது நர்த்தன விநாயகர் இருப்பார், லிங்கோத்பவர் இருப்பார், சண்டிகேஸ்வரர் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கீழே இறங்குனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி காட்சியளிப்பார். அதுக்கடுத்து இந்த கோயிலோட கணபதி இருப்பார்.
அதுக்கடுத்து வில்லேந்திய வேலனாக வள்ளி தேவானையுடன் முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பார். அதுக்கடுத்து வந்து மகாலட்சுமி சன்னதி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துர்க்கை, விஷ்ணு துர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு 2 துர்க்கை அம்மனும் இத்தலத்தில் காட்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சுற்றி வரும் பொழுது நவகிரக சன்னதி இருக்கும். நவகிரக சன்னதியில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2 சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார். இதுதான் இந்த கோயிலோட அமைப்பு. இந்த கோயிலானது 1000 முதல் 2000 ஆண்டு பழமையானது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் முடிந்த அளவு வந்து நான் வீடியோவில் அப்படியே எடுத்துருப்பேன் ஃபுல்லாகவே. அதுவே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து எடுத்துக்காட்டாக வந்து ஒரு நவகிரக சன்னதிக்குள்ளே 2 சனீஸ்வரன் இருப்பாங்க. எங்கேயுமே இருக்க மாட்டாங்க, இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் இருப்பாங்க. அதே மாதிரி கொடிமறை விநாயகர் வந்து 2ஆக இருப்பாங்க. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் தெரியும், ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக இருக்கும். அது வந்து வீடியோவில் பார்த்தா தெரியாது, நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி மூலவர் வந்து ஒரு மலையின் உச்சியில் இருப்பது போன்று ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் படியேறி மேலே போய் தானே பார்க்க முடியும். அதனால் அதே மாதிரி உலகிலே எங்கேயுமே 5 பைரவர்கள் வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி இங்குள்ள முருகன் வந்து வில்லேந்தி காட்சி உங்களுக்கு கிடைக்கும். வேறு எந்த கோயிலில் வந்து வில்லு வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்க முடியாது. இந்த கோயிலில் மட்டும்தான் வில்லேந்திய வேலனாக நீங்கள் வந்து முருகனை வந்து பார்க்கலாம். இப்படி அழகாக உள்ள ஒரு அதிசயமிக்க ஒரு கோயிலை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்சளவு நேரில் வந்து வழிபடுங்க. இல்லைன்னா இந்த வீடியோ வழியாகவும் வழிபடுங்க. வழிபட்டு உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து இறைவனுக்கு வந்து புது வஸ்திரம், மாலை உங்களால் முடிஞ்சதை வந்து சாத்தி வழிபட்டுட்டு போங்க. முக்கியமாக தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வந்து இங்குள்ள 5 பைரவர்களுக்கு வந்து நெய்தீபமேற்று இறைவனை வந்து வழிபட்டால் பித்ருதோஷம் வந்து கண்டிப்பாக விலகும். அதனால் வரீங்க தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வாங்க. அதே மாதிரி திருமண தடை இருக்கிறீங்க கண்டிப்பாக வந்து வழிபடுங்க. அதிலிருந்து விளக்கம் கிடைக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனையோ சொத்து வழக்கு ஏதாச்சும் கோர்ட்டில் இருந்தால் ரொம்ப இழுபறியாக இருந்தால் இங்குள்ள பைரவர்கள் வந்து நீங்கள் வேண்டுங்க. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வாக இந்த ஒரே திருக்கோயிலானது விளங்குகிறது. அதே மாதிரி உங்கள் உறவினருக்கு யாருக்காச்சும் இருந்தாலும் இந்த கோயிலை இருந்து நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டுட்டு போங்க. இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ. நன்றி, வணக்கம். மறந்துடாதீங்க, போகும்போது லைக் பண்ணிட்டும் ஏதாச்சும் இந்த கோயிலை பற்றி நான் சொல்லாத தகவல் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி உங்கள் உறவினருக்கு யாராச்சும் இருந்தால் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.